Hi, hello guys, welcome to our channel. நான் உங்க MK பேசுறேன். நீங்க பார்த்துட்டு இருக்குது MK's View. ரீசெண்டா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா Beatxp Vega ன்னு சொல்லி ஒரு சூப்பரான ஸ்மார்ட் வாட்ச் வந்து அன்பாக்சிங் பண்ணிருக்கோம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Beatxp Vegaவோட அப்கிரேடட் வெர்ஷனான Beatxp Vega Xங்கிற ஸ்மார்ட் வாட்சை பத்தி தான் பார்க்க போறோம். உண்மையாவே இது Beatxp Vegaவோட அப்கிரேடட் வெர்ஷனா அப்படி இல்லை என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு வாங்க அன்பாக்சிங் பண்ணி வரிசையா பாத்திரலாம். கைஸ், இந்த வாட்சை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி 2 weeks மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் உங்க ரெஃபரன்ஸ்க்காக இன்னொரு டைம் அன்பாக்சிங் வீடியோ மட்டும் பாத்திரலாம். இந்த வாட்ச் நான் எதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட லோகோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. நான் Beatxpயோட அஃபீஷியல் வெப்சைட்ல தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ பாக்ஸ்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு செட் ஆஃப் பெல் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா Beatxpங்கிற அவங்களோட பிராண்டிங் நேம் போட்டிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா Beatxp Vega Xங்கிற மாடல் நேம் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆமோ எல்இடி டிஸ்பிளேங்கிற மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே தான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1.43 இன்ச் சூப்பர் ஆமோ எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் மற்ற வாட்ச்லாம் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல கிடைக்காதது பார்த்தீங்கன்னா 68 ரெஃப்ரெஷ் ரேட் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ப்ளூடூத் காலிங் வித் ஈஸி பேர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இப்போ கீழே பாட்டம் சைடு என்னென்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி பிரைஸ் போட்டிருக்காங்க. எம்ஆர்பி பிரைஸ் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் போட்டிருக்கு. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியாங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அப்படி நம்ம பேக் சைட் திருப்பினோம்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேகா எக்ஸுங்கிற மாடல் நேம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஆர்டர் பண்ண வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பிளாக். ஸோ அது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹைலைட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு. தென் பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிரவுன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரோட்டரி கிரவுனா வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம நார்மல் வாட்ச்லாம் வந்து டைம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, மல்டி ஃபங்க்ஷன் யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24/7 ஹெல்த் மானிட்டரிங் போட்டிருக்காங்க. நார்மலாக ஸ்போர்ட்ஸ் வாட்ச் இல்லைன்னா ஸ்மார்ட் வாட்ச்னாலே அதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம்னு தெரியும். அது எதுக்கு ஒரு ஃபீச்சராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 mAh லார்ஜ் பேட்டரி கெப்பாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாவே நான் யூஸ் பண்ண வரைக்குமே பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வாட்சோட இல்லை கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நிஜமா நல்லாவே இருந்துச்சு பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும். தென் பார்த்தீங்கன்னா 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைக்கா ஸ்போர்ட்ஸ் மோடுமே ஓரளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. ஸோ ஓகே, இப்போ பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அப்படியே இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம்ல அதே மாதிரி தாங்க இதுவும் இருக்கும். எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா பிராண்டிங் நேம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணோம்னா எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் வந்து நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதை பண்ண அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம் ஃபீச்சரில், ஆனால் அதையே மென்ஷன் பண்ணலாம் தெரில. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் அவங்க யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு, அப்புறம் 500 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னன்னா நீங்கள் 5000 ரூபாய்க்கு இல்லை அதுக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த 500 ரூபாய் வந்து அங்கே கிளைம் ஆகும். ஓகே கேஸ், இப்போ அப்படியே நம்ம ஓரம் வச்சுட்டு வாட்ச் பற்றி பார்த்துடலாம். ஃபைனலி Beatxp Vega Xங்கிற ஸ்மார்ட் வாட்ச் தான் நம்ம கையில் இருக்குது. ஓகே கேஸ், இப்போ நம்ம இதை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி இதோட ஓவரால் வியூ எப்படி இருக்குது, அதுக்கப்புறமேட்டு பட்டன் பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஆன் ஆகும்போதே நமக்கு வந்து ஒரு ரக்கட் ஃபீல் தான் தருது. பசங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ரொம்ப சூட் ஆகும். அப்படியே பேக் சைட் திருப்பினோன்னா பின்னாடி ஃபுல்லாக சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வயர்லெஸ் சார்ஜிங் தான் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் எதுவும் இருக்காது. நீங்கள் அப்படியே வந்து வயர்லெஸ் சார்ஜில் பண்ணிக்கலாம். தென் இதோட ஸ்ட்ராப் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த மாடலோட இது ரொம்ப திக்காகவே இருக்குங்க, ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ அதை விட இன்னும் பெட்டரான டியூரபிலிட்டி கிடைக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா ரொம்ப திக்காக இருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்குலாம் இது வியர் பண்ணும்போது எனி டைம் வந்து நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் போல் இருந்தது. ஸோ அதுதான் ஒன்று எனக்கு குறையா இருந்தது. மற்றபடி இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நிஜமாகவே சூப்பராக இருந்தது. தென் இதோட பட்டன் பிளேஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிரவுன்னு சொல்லிட்டு ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் பட்டன். இதே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா மெனு பட்டன் வரும். ஸோ நம்ம மெனு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ட்கட் பட்டன். இது நம்ம வந்து வேணுங்கிற ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து நம்ம ஷார்ட்கட் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வாட்சில் ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வால்பேப்பரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் வால்பேப்பர்லாம் வச்சுக்கலாம். உங்களுக்கு இதுலேயே வந்து இன்பில்டாக 10+ வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே யூனிக்காக நல்லாவே இருக்கு. இது வந்து கஸ்டமைஸபிளாக நம்மளும் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கைஸ், இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்ல நமக்கு என்னென்னலாம் ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ப்ளே பண்ணுற சாங்கோ இல்லை நம்ம ஏதோ வீடியோஸ் பார்த்தாலோ அது வந்து நம்ம மொபைலில் கேட்கணுமா இல்லை வாட்சில் கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாட்சில் கேட்கும். தென் பார்த்தீங்கன்னா இது வந்து
ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அலாரம் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணால் அலாரம் செட் பண்ணிக்கலாம். அலாரம் செட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அலாரம் செட் ஆகிக்கும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 500 நிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நார்மல் ஒரு வாட்சுக்கு வந்து 500ங்கிறது ஒரு போதுமான அளவு தான். நீங்கள் வந்து வெயிலே போனாலும் உங்களுக்கு வந்து நல்லா விசிபிளாகவே தெரியும். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க. இந்த கியூஆர் கோட் எதுக்குன்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கியூஆர் கோடு. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் மெயின் செட்டிங்ஸ் இருக்கோ அதெல்லாம் இதிலே வந்துடும். இதில் என்னென்னா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஸோ இதுலேயே நம்ம வந்து பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டு நாட் டிஸ்டர்ப் இருக்குது. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனு ஸ்டைலு. மொத்தம் 5 மெனு ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே யூனிக்காக நல்லாவே இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 5 மெனு ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைஸ் டு வேக் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஆன் பண்ணியிருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் 20 மினிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெதர்லாம் இதுலேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன்லேயே. அதுக்கப்புறம் வந்து டேட்டு என்ன டேன்னு சொல்லி அதுவும் கொடுத்துருக்காங்க. கைஸ் அப்படியே நம்ம இப்போ கீழே ஸ்வைப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நோட்டீஸோட ஆக்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன வந்து இன்னொரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் நோட்டிஃபிகேஷன் மட்டும் காமிக்காது. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே படிச்சுக்கலாம். இப்போ ஒரு இது இருக்குன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணால் ஃபுல்லாகவே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிடலாம். ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாலும் ஃபுல்லாக நீங்கள் இதில் படிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு ஸ்வைப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் சென்சார் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வாட்ச் வந்து கையில் காட்டல. ஸோ அதனால வந்து நமக்கு இப்படி காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ தூரம் நடந்திருக்கோம், எவ்வளோ கலோரி பர்ன் பண்ணியிருக்கோம், எத்தனை கிலோமீட்டர் வந்து நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ், இது பார்த்தீங்கன்னா கலோரி, இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அகைன் நம்ம ரைட் சைட் ஸ்வைப் பண்ணோன்னா இது வந்து நம்ம பிளட்டில் வந்து எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ நேரம் தூங்கியிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த டேட்டா நமக்கு அப்படியே கொடுத்துரும். இது நார்மலாக மற்ற வாட்சில் வந்து எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கணும் மட்டும் தான் காமிக்கும். ஆனால் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு இதிலே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெதர் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். வெதரும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்னைக்கு டேட்டில் வந்து என்னென்ன வெதர் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட்டு எல்லாமே அதில் கொடுத்துருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வாட்சில் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து யூவி ரேஸை வந்து நம்ம சன்லைட்லேருந்து வரலாம், அது வந்து எந்த அளவுக்கு இருக்குது அது எல்லாமே இதிலே நமக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கும்போது நம்ம வந்து சாங்ஸ் வந்து இதிலே நம்ம வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சவுண்டு இதிலே நம்ம எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கான்டாக்டு, நம்ம வந்து கால் ஹிஸ்ட்ரி, டயல் பேடு எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேணுங்கிறத வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் மோஸ்ட்லி எல்லா நார்மல் வாட்ச்லையும் இருக்கிறது தான். ஸோ இந்த வாட்ச் வந்து நம்ம எதனால் வாங்கணும், இதில் அப்படி என்னென்ன ப்ரோஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வரிசையாக பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக மற்ற வாட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 24 இல்லை வந்து 30 Hz தான் இருக்கும். இல்லை 60 Hz கொடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒர்த்தான ஒரு விஷயம்தான். ஏன்னா நீங்கள் மற்ற நார்மல் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட டிஸ்பிளே குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நல்ல சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கலர் அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது. பிளாக்லாம் அவ்வளோ டீப் பிளாக்காக தெரியுது. இந்த மொபைலில் நீங்கள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு இதை கேப்சர் பண்ணி கொடுக்குமான்னு தெரியல. ஆனால் டிஸ்பிளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட ஸ்ட்ராப்பையும் வந்து ப்ரோவில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஸ்ட்ராப்பாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ திக்காக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஸோ சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது. ஸோ இதுவும் ப்ரோவில் வச்சுக்கலாம். ஆனால் என்ன ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலாம். தென் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட பேட்டரி லைஃப் பற்றி சொல்லி ஆகணுங்க. ஏன்னா பிராண்ட் கிளைம் பண்ணது 7 days தான். ஆனால் என்னோட நார்மல் டே டு டே யூசேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 days பக்கம் வந்தது. இத்தனைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஆப்பில் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து சாங்ஸ் அதிகமாக கேட்கல. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வந்து ஒரு வீக்லி ஒரு 3 times இதில் பேசியிருந்தேன். ஸோ இவ்வளோ பண்ணியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மோர் தென் 10 days வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைச்சது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ரோவில் தான் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட். இதை நீங்கள் ப்ரோலையும் வச்சுக்கலாம், இல்லை நார்மலாக வச்சுக்கலாம். ப்ரோவில் ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் தேவையில்லை. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக நம்ம அழகாக இது மாதிரி நம்ம அப்படி வச்சுட்டா போதும், அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் என்னன்னா உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும்.
வயர்லெஸ் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொபைல் எடுத்தாலும் சரி எல்லாமே சரி உங்களுக்கு வந்து வயர்டை கம்பேர் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். எனக்கு இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours ஆச்சு மேக்ஸிமம் சார்ஜிங் ஆகிறதுக்கு. ஆனால் நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லாவே தாங்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைமோ இல்லை வந்து நைட் தூங்கும் போதோ இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு 3 hours இல்லை 2.5 hours நீங்கள் சார்ஜ் போட்டாலே போதும், உங்களுக்கு வந்து 1 week தாராளமாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபீச்சர் தான். நீங்கள் வந்து நார்மலாகவே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஈஸியாக படிச்சிக்கலாம். ஸோ நார்மலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து எந்த வாட்ச்லையும் இது அதிகமாக பார்க்க முடியாது. ஸோ இதுலேயும் ப்ரோவில் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் ஸ்விட்சிங் ஆப்ஷன் இதில் நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் வாட்சுக்கு மாற்றி பேசிட்டுறீங்க, திரும்ப வந்து வாட்ச்லேருந்து மொபைலுக்கு நீங்கள் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எப்படி பண்ணணும்னா உங்கள் மொபைல் எடுத்து அதில் தான் ஸ்விட்ச் பண்ணி மாற்ற முடியும். ஆனால் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச்லேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கேயே உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் மோட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் ஸ்விட்ச் பண்ணும்போது உங்கள் வாட்ச்லேருந்து ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ அது நெக்ஸ்ட் இந்த வாட்சில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற வாட்சில் வந்து அதிகமாக இதை பார்க்க முடியாது, அதுவும் இந்த ப்ரைஸில் தான் சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரெஸ் மானிட்டரில் இருக்கிறது வந்து நிஜமே ஒரு நல்ல விஷயம். ஸ்லீப் ட்ராக்கிங் அக்யூரஸியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப க்ளோஸாகவே அக்யூரேட்டாகவே கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நீங்கள் இதில் வந்து லைவாக நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சாலே போதும், உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் இதில் வந்துடும். வேறு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலண்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து இந்த ப்ரைஸில் வந்து அதிகமாக கேலண்டர்ஸ் எதுவும் பார்க்க முடியாது. தென் பார்த்தீங்கன்னா ஃபைன் மை ஃபோன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்டாப் வாட்ச் கொடுத்துருக்காங்க, டைமர் கொடுத்துருக்காங்க, வேர்ல்டு கிளாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 கண்ட்ரியோட வேர்ல்டு கிளாக்கை வந்து நீங்கள் டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து இதிலே 3 விதமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிஜிட்டல் ஒன்று, அனலாக் ஒன்று. ஸோ அது மாதிரி உங்களுக்கு 3 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட்குள்ளே நம்ம போனோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. கைஸ் நெக்ஸ்ட் இந்த வாட்சை என்ன ஆப்பில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டைம் ப்ரோன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குங்க. நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். அது இல்லாமல் இவங்களோட ஹோன் ஆப்பும் Beatxpயோடது இருக்குது. ஆனால் அது அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க, நிறைய பக்காக இருக்கும். ஸோ பெட்டர் இந்த ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருவாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட், இது எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்ரி சார்ஜிங் எவ்வளோ இருக்குது, வாட்சோட சார்ஜிங் எவ்வளோ இருக்குது, இது மொபைலில் கனெக்ட் ஆகிருக்கலன்னு சொல்லிட்டு இதிலே பார்த்துக்கலாம். வாட்ச் ஃபேஸ் கேலரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 170+ வாட்ச் ஃபேஸஸ் அவைலபிள் இருக்குது. லைவ் வால்பேப்பரும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் வால்பேப்பர்ஸ். இதில் ஒன்று உங்களுக்கு சிங்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை சிங்க் பண்ணலாம். இங்கே சிங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் அதே டைமில் சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். 100% வந்தோன்னா உங்களுக்கு இந்த வால்பேப்பர் அங்கே செட் ஆயிரும். ஸோ இது 100% வரதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு 5 செகண்ட் அது மாதிரி எடுத்துப்போம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாகவே வால்பேப்பர்ஸ்லாம் மாறிடுச்சு. ஸோ லைவ் வால்பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் மோட் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக அனலாக் மோட் தான். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 20+ வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தானா, நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமான்னா கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தனியாக கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம வேணுங்கிற பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற பேக்ரவுண்டை வச்சு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் என்னோடய ஃபோட்டோஸ் தான் வைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கீழே கஸ்டம் பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஆல்பம் சொல்லிட்டு ஒன்று வரும். இந்த ஆல்பமில் வந்தீங்கன்னா வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை க்ராப் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டா இதாங்க வாட்ச் ஃபேஸு. இந்த மாதிரி தான் நம்ம வாட்சில் வரும். ஸோ நம்ம வந்து வேணுங்கிறதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கலோரிஸு, டிஸ்டன்ஸு, ஹார்ட் ரேட் இதெல்லாம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஜிட்டல் மோடில் வந்து டைம் செட் பண்ணணுமா இல்லை வந்து அனலாக் டைப்பில் செட் பண்ணணுமா சொல்லிட்டு நம்ம வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம்.
இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்டர்ஸு ஸ்கேலு அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நமக்கு டிஜிட்டலாக வேணும்னா இது மாதிரி டிஜிட்டலே டைம் செட் பண்ணிக்கலாம், கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அனலாகில் வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இப்போ சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்போட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்து உங்கள் வாட்சுக்கு வேணுமா வேணாமல் சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால் வந்து வரணுமா வேணாமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்டி லாஸ்ட் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டிஎன்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலாரம் கிளாக் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து செடன்டரி ரிமைண்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து டைம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் ½ ஹவர் இல்லை 1 ஹவர் ஒன் டைம் வந்து உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பீரியட் ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பொண்ணுங்களுக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிம்வேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது உங்கள் வாட்சில் ப்ராப்ளம்னா இதில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்டேட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இதிலே அப்டேட் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் புக் இருக்குது. இதில் வந்து நம்ம 20 கான்டாக்ட் வரைக்கும் நம்ம இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் வேணால் செக் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டை வந்து மாற்றிக்கலாம் இதிலேயே. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஃபாண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை யூஏல ஏதாவது ப்ராப்ளம்னா இதில் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் நீங்கள் Beatxpயோட ஆப்பை யூஸ் பண்ணுறது போல் இதை யூஸ் பண்ணலாம். அதை விட இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். கைஸ் என்னதான் இந்த வாட்சில் வந்து இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸை கொடுத்துருந்தாலும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கான்ஸும் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி தான். அதுவும் நீங்கள் வந்து ஒரு 70-80 வரைக்கும் இந்த வாட்சில் சவுண்டு நீங்கள் வச்சு கேட்கும்போது நல்லா கிளியராகவே இருக்குது. ஆனால் நீங்கள் 100 ஃபுல்லாக வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி இறைச்சலாக அப்படியே இறையும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கால் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வணக்கம், உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தற்போதைய உங்கள் டாரிஃப் அதாவது கட்டணம், ப்ரீபெய்ட் பில், பாப்புலர் ரீசார்ஜஸ். ஸோ நீங்கள் ஃபுல் சவுண்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இறைச்சல் இருக்க தான் செய்யும். இதோட சவுண்டு பாருங்கள். ஸோ ஒரு சில சாங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கிளியராக கேட்குது. ஆனால் ஒரு சில பீட் அதிகமாக வர சாங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100% வைக்கும் போது ஓரளவுக்கு வந்து நாய்ஸ் இருக்க தான் செய்யுது. கேம் பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த மாடலில் கொடுத்துருந்தாங்க, அது Beatxp Vega. ஆனால் இது வந்து அதோட ப்ரோ வெர்ஷன், அதோட அப்டேட்டர் வெர்ஷனான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமு கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மியூசிக்கே கிடையாது. இதுக்கு முன்னாடி மாடலில் பார்த்தீங்கன்னா அதில் மியூசிக்லாம் இருக்கும், ஏன்னா இதில் எந்த விதமான ரிங்டோனும் கிடையாது. ஸோ அது ஒரு கான் தான். லாஸ்ட் அந்த வாட்சோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் Beatxp வெப்சைட்டில் 1620க்கு வாங்கியிருந்தேன். ஸோ நான் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் முன்னப்பின இருக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி அதில் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு கூப்பன் கோடும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்குள்ளேயே வாங்க முடியும். 2500 ரூபாய்க்குள்ளேயே ஒரு பெஸ்ட்டு ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலோ இல்லை கொஸ்டின்ஸ் இருந்தாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் அவ்வளோதான் அந்த வீடியோ. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து Beatxp Vega தென் பார்த்தீங்கன்னா Beatxp Vega X இந்த 2 வாட்சுக்கும் வந்து ஏதாவது டீட்டெயில்டு கம்பேரிசன் வீடியோ வேணாலும் சொல்லுங்கள். அதையும் நான் வந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன். பாய்.